சசிகலா, ஓபிஎஸ்ஸு, டிடிவி தினகரன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்ககிட்ட கொண்டு வராதீங்க. எங்கள் கட்சிக்குள்ளே அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம். அப்படின்றது தான் எடப்பாடியுடைய டிமாண்டாக இருக்குது. எடப்பாடி சிங்கிளாக கட்சியை கொண்டு போகிறாரு. இவங்க வந்து கபலீகரம் பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா மாதிரி. அதில் வந்து ஷிண்டேவாக பலரை உருவாக்குறாங்க. இப்போ அதில் ஒருத்தர் தான் செங்கோட்டையன். இவங்க உருவாக்குன ஷிண்டே. நிர்மலா வந்து பெரிய அளவுக்கு டெல்லியிலேருந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணி செங்கோட்டையனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் அவர் வந்து எடப்பாடிக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி போயிட்டு வந்தோடனே அவர் அங்கே போகிறாரு. நிர்மலாவை பார்க்குறதுக்கு அவர் போகிறாரு. ஆக்சுவலாக அவர் போனது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ், அவங்க பையனுக்கு நெருக்கமான ஒரு காலேஜ் மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்திருக்கு. அந்த ரெய்டை தவிர்க்கிறதுக்காக தான் அவர் போகிறாரு. ஒய் பிரிவு பாதுகாப்புக்காக கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒய் பிரிவும் கிடையாது, ஜெட் பிரிவும் கிடையாது. அப்போ எடப்பாடிக்கு ஜெட் பிரிவு கொடுங்கன்னு வைகை செல்வன் கேட்குறாரு. வைகை செல்வன் வருது. அதெல்லாம் இல்லை. ஒய் பிரிவுக்கான தேவை என்ன இருக்குது, செங்கோட்டையனுக்கு தேவை என்ன இருக்குது? அவரோட பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவர் டி நகர் சத்யாவோட மாறு வேஷத்தில் பல இடங்களுக்கு அவர் ஒரு வாணிகம் பண்ணுறாரு. சத்யா அந்த வாணிகம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கு பலரை சந்திக்கிறதுக்கு அவர் போவார். இதுதான் வந்து அதுக்கு ஒய்பிரிவு போட்டுலாம் வெளியில் தெரிஞ்சிடும் எங்கே போகிறாங்கன்னு. ரொம்ப ரகசியமாக போகிற இடம் இதெல்லாம், ஆனால் வெளியில் தெரிஞ்சிடும்.